இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா இல்லாத ஒருத்தனை இருக்குன்னு சொல்றதெல்லாம் சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. இதனால நல்லது நடக்கலைனாலும் கெட்டது நடக்காம இருந்தா சரி. ஆமாங்கா, நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்க்கா. பாட்டி, ம் நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இனி எல்லாமே நல்லா தான் நடக்கும். பாரதி, நான் உங்க வீட்டுக்காரரை கண்டுபிடிக்க உங்ககிட்ட சொல்லாம போனது தப்பு தான். இனிமே அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். பட் ஒரு சின்ன சேஞ்ச். இனிமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் பண்ணுவேன். அப்படி போடு அருவாள. பாரதி, மாட்னியா? இவ சொல்லுவாளா? அதை நம்பி அவர் கொஞ்ச நாள் அமைதியா இருப்பாராம். இருந்துட்டாலும் என்ன சொல்றீங்க ஆதி? பாரதி, இனிமே நான் உங்க ஹஸ்பண்டை தேடி அலைய வேண்டியதில்லை. ஏன்னா அவர் இருக்கிற இடம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நேரா அவரை போய் மீட் பண்றது மட்டும்தான். ஆதி, எதுக்கு தேவையில்லாம அவரை போய் மீட் பண்ணி நீங்க சிரமப்படணும்? இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், ப்ளீஸ். அப்படிலாம் விட முடியாது பாரதி. நீங்க தேவையில்லைன்னு நினைக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப முக்கியமா படுது. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால நம்ம போறோம், உங்க ஹஸ்பண்டை மீட் பண்றோம். பாரதி, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? எப்பவுமே சுயநலமா நம்மளை பத்தி மட்டும் யோசிக்க கூடாது. ஏன்னா நம்ம மட்டும் வாழ்க்கை கிடையாது. நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் வாழ கத்துக்கணும். அப்படி பார்த்தா உங்களுக்கு தேவைப்படாம இருக்கிற விஷயம் உங்க பசங்களுக்கு இப்ப ரொம்ப தேவைப்படுது. ஆனா நீங்க அதை பத்தி யோசிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த விஷயத்துல அதை நான் என் கடமையா நினைக்கிறேன். பாரதி, நான் உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கே தெரியும். ஆதி, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஆமா, அதே தான் நானும் சொல்றேன். உங்களுக்கு இந்த விஷயத்த நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்றதுனால இந்த பிரச்சனைக்கு அது ஒரு தீர்வா முடியாது. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசலாம். கண்டிப்பா எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்க்க முடியாது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்த விஷயத்துல உங்க பிடிவாதத்துக்கு காரணம் என்னன்னு நான் ஆராய்ச்சி பண்ண போறதில்ல. அது எதுவா இருந்தாலும் சரி பண்ணிடலான்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் இந்த விஷயம் நடக்காது. நடக்கணும் பாரதி, நடந்தே ஆகணும். அது எப்படின்னு நான் டிசைட் பண்றேன். நம்ம கண்டிப்பா உங்க ஹஸ்பண்டை பார்க்க போறோம். ரெடியா இருங்க. ஓகே, வரேன். ஆதி